ஒரு சிலருக்கு இப்படி ஒரு அழகான பழக்கம் இருக்கும். ஏன் உங்களுக்கே கூட இருக்கும். ஆமான்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் 1000 கான்டாக்ட் இருந்தாலும் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் நம்ம யாரை ரொம்ப மதிக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும் காலையில் எழுந்த உடனே குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். இந்த மெசேஜுகளுக்குள்ள எவ்வளவு அழகான அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு சில நேரங்களில் இதுக்கு யாருக்கிட்ட இருந்தும் ரிப்ளைவே வராது. ஆனாலும் அடுத்த நாளும் அதே அன்போட அதே மெசேஜை அனுப்புவோம். நீங்களும் இதே மாதிரி யாருக்காவது தினமும் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். காலையில் எழுந்த உடனே ஒருத்தவங்க உங்களுக்கு குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு நான் காலையில் எழுந்த உடனே உங்களோட நினைவுடனே தான் எழுந்தேன், இன்றைய நாளை உங்களோட நினைவுடனே தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. அதுவே குட் நைட் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும், இன்னைக்கு நான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இன்றைய நாளை உங்களோட நினைவுடனேயே முடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. இந்த மாதிரி சின்ன சின்ன மெசேஜ் தான் தூரத்தில் இருக்கிற மனுஷரையும் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி உணர வைக்கும். உறவுகள் நீடிக்கணும்னா பெரிய விஷயமெல்லாம் தேவையே இல்லைங்க. சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், குட் நைட், இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கறையே போதும். இது வெறும் மெசேஜ் மட்டும் இல்லைங்க, நான் தினமும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அழகான அன்பு.